வந்தே மாதரம் என்போம். அருமையான சொற்கள். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து சோபிகா, அரசு கலைக்கல்லூரி, சேலம். பாருங்களம்மா, வார்த்தைகளில் சோபிக்காமல் சுகமான வார்த்தைகளால் கவியடிக்கு எங்களுக்கு தாருங்கள் அம்மா, நாங்களும் சுவைக்க காத்திருக்கிறோம். அடுத்து நாகராஜ், தயாராருங்க, நேரம் காலம் கருதி. என் தேசம், என் மொழி, என் தாய்மொழியை பற்றி இதோ உங்களுக்காக. என் நாவிலிருந்து எழுகின்ற உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்றேன் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி, திங்களோடும் செழும்பொருதி தன்னோடும் பின்னோடும் உடுத்தைகளோடும் பொங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழின் பெருமையை பற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பார்த்து பார்த்து வேரோடின மிக அழகான மொழி அல்லவா நம் தமிழ் மொழி. மற்ற இன மக்கள் விலங்குகளாய் மந்தைகளாய் வாழ்ந்த காலத்தினாலும் தமிழ் மக்கள் தீண்டமிழில் திருந்திய நல் மொழியை கண்டார்கள். முச்சங்கமித்து முத்தமிழை நம் முன்னோர்கள் வளர்த்ததால் தான் நமக்கு கிடைத்த அழகான அகப்பாடலும் திகட்டாத புறப்பாடலும் மதிமகிழ படைத்தார்கள். 8 தொகையும் 10 பாட்டும் அகர முதலாய் கொண்டதால் தான் தமிழ் மொழி சிகரம் ஏறி நிற்கின்றது. அற்றை திங்கள் பொதிகை உரைத்தது எங்கள் தமிழ். அன்று முதல் இன்று வரை இளமை குன்றாதது, இனிமை குறையாதது நம் பைந்தமிழ். பிற மொழிகளில் பேசப்படும் சொற்களுக்கு எழுத்துள்ள நிலை என்று நிற்கும் பொழுது நம் தமிழ் மொழியில் ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருள் உண்டு என்பது நான் பாரதத்தின் பெருமுதல் அடைகிறேன். ஆயக்கலைகள் 64 இணையும் ஏனைய உணர்விற்கின் என் அன்னை தமிழை நானும் படிக்க கற்கண்ட சொல்லினுக்கு முற்றமிழ் சுவை கணிக்கும். போற்றி நாம் நிற்கையில் வெற்றி தமிழ் நமக்கு முடி சொல்லும் பொழுது தொல்காப்பியம் நம் கைகளில் தவழ்கிறது, நன்னூல் நடை பயின்றுகின்றது. தமிழ் தேனாக இருந்த போதிலும் திகட்டுவதில்லை. இப்பொழுதும் தமிழின் அகவியோ ஈராயிரம், நன்னூல் கொண்ட நூல்களோ பல ஆயிரம். அரபு மொழியை பற்றி சொல்லும் போது இது தேவ மொழி, கவித மொழி என்றன. சமஸ்கிருத மொழியை பற்றி சொல்லும் போது இது தேவ மொழி என்றன. ஆங்கில மொழியை பற்றி சொல்லும் போது இது வர்த்தக மொழி என்றன. ஆனால் தமிழ் மொழியை பற்றி சொல்லும் போது இது தாய்மொழி, தாய்மொழி, தாய்மொழி என அழைத்து சொன்னார்கள் நம் முன்னோர்கள். அம்மா அறம் செய்ய விரும்பு என்ற பண்பையும் பாசத்தையும் காட்டிய நம் தமிழ் மொழி உணர்வில் இருந்து தொடங்குவது வேற்று மொழி, உணர்வில் இருந்து தொடங்குவது நம் தமிழ் மொழி. வாழும் நிலத்தை 5ஆக வகுத்து, வீசுகின்ற காற்றை 4ஆக பிரித்து, பேசும் மொழியை 3ஆக வளர்த்து, வாழ்வை அகம் புறம் என 2ஆக பார்த்த நம் முன்னோர்கள் ஒழுக்கத்தை மட்டுமே முதலாக வைத்தன. ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என உரக்கச் சொன்னதால் தான் தமிழ் நம்மளுக்கு உயிராக போற்றப்படுகிறது. சங்கம் வைக்க பிறந்தவளே, அங்க முதலாய் நிறைந்தவளே, கண்ணின் நீராய் கலந்தவளே, கடவுள் ரூபாய் கலந்தவளே, ஒளியாய் வந்த நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிர் உள்ளவரை தமிழே நீ எனக்கு இறை, தமிழே நீ எனக்கு இறை, ஏன் தெரியுமா போற்றிக் கொண்டே இருக்கின்றோம். பிறந்த சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த மொழி நம் தாய்மொழி. நம் தமிழ் மொழி அத்தகைய தமிழை படுத்தவன் அடிப்பானா, ஆண்ட பரம்பரையிட உரைப்பானா, தமிழை படுத்தவன் அறத்தை ஆயுதமாய் எடுப்பான், சினத்திலும் சிந்தித்தே நடப்பான், வாழ்க்கை தோறும் நடுப்படிப்பான், பெண்ணை உயிர்வென நினைப்பான், பணத்தின் பற்றை மறப்பான், பகிர்ந்து கொள்ள நினைப்பான், சொல்வன்மை வந்து சிந்திப்பான், தன் சாதியை சொல்ல மறுப்பான், நீதியின் நிழலாய் நிற்பான், தீண்டாமை என்பதை எதிர்ப்பான், மனிதனை மனிதனாக மதிப்பான். அம்மம்மா, தேமா, புலிமா, ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, அப்பப்பா, அத்தனை பாக்களும் பூக்களாய் மாறிவிட்டாலும் தமிழின் சிறப்பை சிறிதும் குறைவதே இல்லை, இனி குறைய போவதும் இல்லை என யாராலும் மறுக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. உடல் மேல் உயிர் வந்து ஒன்று
சிறப்பு சிறப்புமா, நல்ல அழகா சொன்னீங்க. நினைத்தாய் வந்தாய் கொடுத்தாய் சென்றாய் என்று சொல்வது போல அந்த பாணியிலே மிக அழகான சிறப்பு. உங்களுக்கு ஒரு வாழ்த்து கவிதை. மரபினிலே நீங்கள் பாட வேண்டும் என்று சொன்னீர்கள். வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, அப்பப்பா என்று சொன்னார். அதைத்தான் நானும் சொல்கிறேன். மரபினிலே பாடுவோம், வாரீர் வாரீர், மங்கா புகழை பெற வாரீர் வாரீர், தரமான கவிதைகள் தாரீர் தாரீர், தங்கத் தமிழை பாரி பாரீர் என்று உங்களையெல்லாம், உங்கள் கல்லூரி மாணவிகளை எல்லாம் நாங்கள் அழைக்கின்றோம்மா, வாருங்கள் வாருங்கள். அடுத்து இதற்கு முன்னால் பாடிய நமது பிரியதர்சினி ஒரு கவிதையை சொன்னார். காலமேக புலவர் எழுதிய கவிதை, மிக அற்புதமான துத்தித்தா அப்படி என்று அந்த கவிதையை சொன்னார். அது எனக்கு நினைவுக்கு வந்ததால் நானும் ஒரு கவிதை அதுபோல நான் எழுதினேன். நீங்களும் அதை கேட்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக அதை தருகிறேன். நான் முதலில் பாடுகிறேன், ஏதாவது புரிகிறதா என்று பாருங்கள். ஆனால் அதன் பிறகு அதே பாட்டை மறுபடியும் பாடுகிறேன், உங்களுக்கு புரியும். காலமேக புலவர் எழுதிய இலக்கணப்படி இப்படித்தான் எழுத வேண்டும். பத்தில் பாப துத்தா தித்தி கத்தா தைத்து தாவி தைத்தா மெத்தத்தா முத்த துத்துத்தா மொத்த தைத்த தித்தித்தா கொத்தைத்தாதே. இதுதான் அவர் எழுதின முறை. இதில் நம்மளுக்கு என்னன்னே புரியாது. ஆனால் அதே பாடலை நான் இப்பொழுது அந்த பிரித்து தருகிறேன், உங்களுக்கு நன்றாக புரியும். பத்தில் பா, பத்தில் பா, பத்துத்தா தித்திக்கத்தா, இதான் எழுதின அந்த வரிகள். இப்ப புரியுதா உங்களுக்கு? அந்த அர்த்தம் புரியும் உங்களுக்கு. தைத்துத்தா, கவிதையை தைக்க வேண்டும். தைத்துத்தா, வித்தைத்தா, அதில் வித்து இருக்க வேண்டும். கவிதை என்றால் வித்து இருக்க வேண்டும். மெத்தத்தா, மெச்சும்படி இருக்க வேண்டும். முத்துத்தா, முத்தாக கவிதைத்தா. மொத்தத்தைத்தா, மொத்தமாகத்தா. தத்தித்தா, தத்தித்தா என்றால் பறவை தாவுகின்ற போல, வண்ணத்து பூச்சி அது பறவது போல. தத்தித்தா கொத்தை தாதே. அப்படிப்பட்ட கவிதையை தா என்று தமிழ் தாயை அழைப்பது போல நான் ஒரு கவிதை எழுதினேன் என்பதற்காக உங்களை அந்த மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக சொன்னேன். அடுத்து நாகராஜ், வாருங்கள், கவி தாருங்கள். கோவையிலிருந்து வருகிறார், குழுவிலு என்று. நாகராஜ் அவர்களே, குழுவிலு கோவையாக வாருங்கள். இந்த கவிஞர்களை பொறுத்த வரைக்கும் 3 நிமிடம் மட்டும்தான் டைம். அதனால 3 நிமிடத்திற்கு மேல் வாசித்தால் இங்கு மதிப்பெண் கிடையாது. 3 நிமிடத்திற்குள் கவிதை முடிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 3 நிமிடங்களுக்குள் சொற்று